ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது செஷன்ஸ் ட்ரையல். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா வாரண்ட் ட்ரையல் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக பார்த்துருவோம். ஏன்னா வாரண்ட் ட்ரையலுங்கிறது பேஸ்ட் ஆன் ஒரு பக்கம் போலீஸ் ரிப்போர்ட்டு, இன்னொரு பக்கம் பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். சரிங்களா? அதனால் இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்ம வாரண்ட் ப்ரொசீஜரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 4 செக்ஷன் தான், அதை மட்டும் இங்கே பார்த்துருவோம். அதை வந்து சொல்கிற சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா சொல்கிற சாப்டர் 15 கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட். அதுக்கு உட்பட்ட செக்ஷனை பார்த்தீங்கன்னா 200லேருந்து 203 வரைக்கும் 200லேருந்து 203 வரைக்கும் அந்த செக்ஷனை பற்றி சொல்லுது. சரிங்களா? இது நீங்கள் பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 16 இருங்க அதை காமிக்கிறேன். சாப்டர் 16 கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட்டு 203லேருந்து 226 வரைக்கும் அந்த 4 செக்ஷன் தான் இந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக, அதாவது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் சிஆர்பிசியில் இப்போ முதல்ல 4 செக்ஷன் இருக்குமா. இந்த 4 செக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷன் மட்டும்தான் பிஎன்எஸ்எஸில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே சேம் தான். அதனால் ஈஸியாகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 200 பார்த்தீங்களா? 200ல் என்னென்னா இந்த கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் மேஜிஸ்ட்ரேட், ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸாமின் அப்பான் ஓத்தின் பேரில் அந்த கம்ப்ளைனண்ட்டை மற்றும் விட்னஸஸை என்ன பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட் சம்மந்தமான அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்லையா, சுருக்கம், அது சம்மந்தமாக எக்ஸாமின் பண்ணி அதை வந்து பி ரெடியூஸ்டு இன் ரைட்டிங், எழுத்துப்பூர்வமாக எழுதி அதில் கம்ப்ளைனண்ட்டு, விட்னஸஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்லாம் கையெழுத்து போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது கீழே ப்ரொவிசர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொவிசர் என்னென்னா ஒரு 2 விஷயத்தில், அதாவது சப்செக்ஷன் ஏ அண்ட் பி 2 விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைனண்ட்டையோ விட்னஸஸையோ விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதுங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து பப்ளிக் டியூட்டி பர்போர்ட்டிங் டு ஆக்ட் இன் தி டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் அஃபிஷியல் டியூட்டி, அந்த அஃபிஷியல் டியூட்டியை வந்து ஆற்றியிருக்கும்போது அவங்க என்ன, அல்லது கோர்ட்டில் இருக்கவங்க, கோர்ட் இருக்கு, கோர்ட் ஹேஸ் மேட் ஏ கம்ப்ளைண்ட், சப்போஸ் ஒரு கோர்ட்டும் சமயம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்னஸை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சப்செக்ஷன் ஏல. அதே சப்செக்ஷன் பிஏ பார்த்தீங்கன்னா இந்த 192 செக்ஷனில் வந்து கேஸை அனுப்புவாங்க இல்லையா வேறு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு, மேக் ஓவர்னால் அனுப்புறது, அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் வந்து சாட்சிகளையோ கம்ப்ளைண்ட்டையோ விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ இது புரியுதா? அடுத்த ஒரு ப்ரொவிசர் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டாக, அந்த ப்ரொவிசர் என்னன்னா, சப்போஸ் இந்த 192லாம் நம்ம விசாரிக்காமல் அனுப்பலான்னு சொல்கிறாங்க இல்லையா, சப்போஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் ஒரு வேளை விசாரிச்சுட்டா அந்த எந்த கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணலாம், அந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேட்டர் மேஜிஸ்ட்ரேட்டு நீட் நாட் ரீஎக்ஸாமின், திரும்பவும் அந்த விட்னஸையோ கம்ப்ளைண்ட்டோ விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீட் நாட் ரீஎக்ஸாமின் தம். இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? இப்போ அதே பிஎன்எஸ்எஸில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் பார்த்துருவோம் இல்லையா. அதில் 223ல் இருங்க பார்க்குறேன். 223ல் பாருங்கள், அந்த அந்த 223ல் சப்செக்ஷன் 1ல் சேமு, அது கீழே ஒரு ப்ரொவிசர் சொல்லியிருக்காங்க. அந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரொவிசர் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொவிசர் என்னென்னா, அதாவது நீங்கள் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்யூஸ்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், வித்தவுட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான், வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை இங்கே சேர்த்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இப்போ என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி என்னோட கவனத்துக்கு வரணும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபைலுக்கு எடுக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். இந்த பிஎன்எஸ்எஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 2 பாருங்கள், இதுவும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும்போது அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த பப்ளிக் சர்வெண்ட் மேலே டக்குன்னு நீங்கள் காக்னிசன்ஸ் எடுத்துடக்கூடாது. அம்மா எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 223ல் சப்செக்ஷன் 2ல் கிளாஸ் ஏ அண்டு பின்னு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2த்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இங்கே அண்டு கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிகேனில் அண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 2த்தையும் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், என்ன நடந்துச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்கணும், இந்த இன்சிடென்ட் சம்மந்தமாக. அது ஒரு விஷயம். மற்றும் இன்னொன்று என்னென்னா, அந்த பப்ளிக் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட
சுப்பீரியர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட் கண்டெய்னிங் என்ன கண்டெய்னிங்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன நடந்துச்சு, அது இன்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சு சம்மந்தமாக ஃபேக்ட்ஸும் அதாவது பொருண்மையும் அந்த சூழ்நிலையும் சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க மேலே நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். அதர்வைஸ் எடுக்க முடியாது. இது வந்து அந்த பப்ளிக் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவசம் கொடுத்தது மாதிரி இந்த பிஎன்எஸ்எஸில். இது வந்து சிஆர்பிசியில் இல்லை. சரிங்களா? இதுதான் இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். மற்ற 3 செக்ஷனுங்கிறது ரெண்டுத்துலேயுமே சேம் தான். நீங்கள் செக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன் சிஆர்பிசியை பார்த்தீங்கன்னா 201. அது எப்படின்னா ப்ரொசீஜர் பை மேஜிஸ்ட்ரேட் நாட் காம்பிட்டன்ட். ஒன்றுமே இல்லைம்மா. இப்போது நம்ம வந்து ஒரு எந்த கோர்ட்டில் காம்பிட்டன்ட் ரைட்ஸ் இருக்கோ அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணாமல், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே ஃபைல் பண்ணாமல் வேறு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டா அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து நீங்கள் ப்ராப்பர் கோர்ட்டில் வந்து கொண்டு போய் இதை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிட்டனாக ப்ராப்பராக ரீசன் எழுதி அதை வந்து ரிட்டன் பண்ணி விடுவாங்க அந்த கட்டை. அதுதான் இதில் ஒன்றுமே பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை. அதே போல் பிஎன்எஸ்எஸ்லேயும் இதை சொல்கிறது சேம் தான். அது சொல்கிற செக்ஷன் 224. இந்த அதையும் காமிச்சிட்றேன். 224 இந்த கீழே இருக்குது பாருங்கள். நாட் காம்பிட்டன்ட். அவங்க வந்து காக்னிஸ் எடுக்கிறது காம்பிட்டண்ட்டே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் பண்ணுவாங்க, ப்ராப்பர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்த செக்ஷன் 202 சிஆர்பிசியில். அது என்னென்னா அந்த ப்ராசஸை வந்து போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அக்யூஸ்டுக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க இல்லையா, அதுதான் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து போஸ்ட்போன்மெண்ட் பண்ணால் தள்ளி வைக்கிறது, உடனே அனுப்பாமல் தள்ளி வைக்கிறது. அது எப்போ தள்ளி வைக்கிறாங்கன்னா ஒரு 2 விஷயம் சொல்லிடுறாங்க. அந்த கர்சர் வச்சு காமிக்கவா? இந்த எனி மேஜிஸ்ட்ரேட் போட்டிருக்கு இல்லையா, இப்போ எனி மேஜிஸ்ட்ரேட்டு 2 விஷயம் இங்கே பார்க்கணும். ஒன்று வந்து அந்த காக்னிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைனா காக்னிஸ் எடுக்க வந்து அத்தாரைஸ் இருக்கணும், இல்லைனா அந்த கேஸ் இன்னொரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த 2 சூழ்நிலையும் சரி என்ன பண்ணணும்னா இந்த அக்யூஸ்ட் வந்து பியாண்ட் அந்த ஏரியா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அப்பாற்பட்ட வேற ஒரு ஏரியாவில் அந்த அக்யூஸ்ட் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராசஸ் அனுப்புறதை தள்ளி வைப்பாங்க. மற்றும் தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, மற்றும் அண்டு போட்டிருக்குது பாருங்க, கர்சர் வச்சு காமிக்கிறேன். அண்டு மற்றும் அதாவது அந்த அந்த அக்யூஸ் சம்மந்தமாக உண்மையிலே அவர் பண்ணியிருப்பாரா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்கொயர் பண்ணி பாருங்க. ஐ வந்திருக்கு பாருங்க, இன்கொயர் இன்டு த கேஸ் ஹிம்செல்ஃப். அதாவது எப்படின்னா ஹிம்செல்ஃப்னா கோர்ட்டு பண்ண இன்கொயர், INQUIR சொன்னால ஏற்கனவே. கோர்ட்டு ஒரு விசாரணை பண்ண இன்கொயர், அவங்களே இன்கொயர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பாருங்கள் ஆர் போட்டு இந்த கர்சர் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, ஆர் போட்டு டைரக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் டு பி மேட் பை அ போலீஸ் ஆஃபீஸர். யாராவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி டைரக்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் கொடுக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி வேறு யாராவது ஆஃபீஸர்கிட்ட சச் அதர் பர்சன் வேறு யாராவது அவங்க விருப்பப்பட்டால் வேறு யார்ட்டையும் சொல்லி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலாம். ஏன்னா எதை பேஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்கன்னா சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங் பண்ணுறதுக்கு வந்து சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு என்கொயரி பண்ணுங்கள். அதாவது போலீஸ் பண்ணால் இன்வெஸ்டிகேஷனு, கோர்ட்டு பண்ணால் இன்கொயர், அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுற வரைக்கும் அது என்ன பண்ணுறாங்க, போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் அந்த சில கேஸில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் தேவை கிடையாது. அதுதான் கீழே 202ல் சப்செக்ஷன் 1ல் ப்ரொவிசோவில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சொல்லியிருக்காங்க, A அண்டு B. A அல்லது B ரெண்டில் ஏதோ ஒன்றில் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு டைரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன? ஒன்று வந்து அந்த கேஸ் வந்து ட்ரையபிள் பை எக்ஸ்க்ளூசிவ்லி பை தி கோர்ட் ஆஃப் செஷன். ஓகேங்களா? அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு டைரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் பார்த்திங்கன்னா அல்லது அந்த கம்ப்ளைண்ட் வந்து கோர்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்லையா, வேறு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காத பட்சத்தில் விட்னஸில் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, கம்ப்ளைண்ட்டு அந்த விட்னஸ் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, ஓத்தின் அடிப்படையில் 200 அடிப்படையில், அந்த மாதிரி டைம்லையும் ஏற்கனவே விசாரிச்சிட்டாங்க இல்லையா கோர்ட்டில், அதனால் அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு டைரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அந்த 202ல் சப்செக்ஷன் 1ல் சொல்லப்பட்ட விஷயம். அதே சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா இன் அண்ட் என்கொயரி, இந்த கர்சர் வச்சு காமிக்கிறேன், இன் அண்ட் என்கொயரி அண்டர் செக்ஷன் 1 த மேஜிஸ்ட்ரேட் மே திங்ஸ் ஃபிட் டேக் எவிடன்ஸ் விட்னஸ் அண்ட் ஓத். அதாவது சப்போஸ் இன்கொயரின்னு வந்திருக்குல்ல, இந்த இன்கொயரி வந்து என்னென்னா இப்போ கோர்ட்டு பண்ணுறது இன் அண்ட் இன்கொயரி அண்டர் சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 1ல் இன்கொயரின்னு எங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த கர்சர் வச்சு காமிக்கிறேன்னா இது இன்கொயரி இன்டு தி கேஸ் இன்செல்ஃப்னா இன்கொயரி வந்தாலே கோர்ட்டு பண்ணுறது. அந்த மாதிரி கோர்ட் இன்கொயரி பண்ணால் அப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலான்னா டேக் எவிடன்ஸ் ஆஃப் த விட்னஸஸ் ஆன் ஓத். அப்புறம் அவங்க விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் விட்னஸ் விசாரிச்சு தானே ஆவாங்க. அதனால் அவங்களோட இன்கொயரி அவங்க வந்து டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போக மாட்டாங்க இல்லையா, கோர்ட்டில் அந்த விட்னஸை கூப்பிட்டு விசாரிச்சு அதில் என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. அப்போ இன்கொயரிங்க வந்துட்டாலே கோர்ட்டு பண்ணுறது. சரிங்களா? அதில் ஒரு ப்ரொவிசோ என்ன போட்டிருக்கு, இந்த ப்ரொவிசோவில் இந்த கர்சர் வந்து காமிக்கிற பாருங்கள், ப்ரொவிடட் தட் மேஜிஸ்ட்ரேட் தட் அஃபென்ஸ் கம்ப்ளைண்ட் ட்ரைபிள், சப்போஸ் அது வந்து ட்ரைபிள் பை
எக்ஸ்க்ளூசிவ்லி பை கோர்ட் ஆஃப் செஷன் அது மாதிரி இருந்தால் அப்போ என்ன பண்ணணுன்னா கம்ப்ளைண்ட்டை மட்டும் விசாரிக்காமல் எல்லா விட்னஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அப்போ அவங்க வந்து நான் ஓத்தின் அடிப்படையில் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உத்தரவு போடலாம். கால் அப்பான் எல்லாத்தையும் அழைக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு அழைக்கலாம். இதுதான் அந்த 202ல் செக்ஷன் 202ல் சப்செக்ஷன் 2ல் உள்ள புறவிசொல் சொல்லப்பட்ட விஷயம். ரைட்டுங்களா? இப்போ 202ல் சப்செக்ஷன் 3 இருக்கு இல்லையா? அந்த 3ல் என்ன சொல்லி மட்டும் பார்த்துருவோம். இப்போது இஃப் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அந்த கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இஃப் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் செக்ஷன் 1 அந்த அண்டர் செக்ஷன் 1 படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லாத வேறு ஒரு நபர் இருக்காங்க. அந்த ஏற்கனவே நான் இந்த வச்சு காமிக்கிறோங்க இல்லையா? ஒன்று கோர்ட்டு பண்ணணும், இல்லைனா டைரக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பை போலீஸ் ஆஃபீஸர் ஆர் சச்சதர் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா? அதுதான் இங்கே கொண்டு வராங்க. இப்போது சப்போஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் வேறு எதுவும் ஆஃபீஸர் வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் அப்போ அந்த கோர்ட் என்ன பண்ணும், அதை அப்போ வந்து என்ன பண்ணணும், அவன் வந்து இப்போ வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை தவிர மற்ற எல்லா இன்வெஸ்டிகேஷனும் அவங்க பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து போலீஸ் கிடையாது இல்லையா? அதனால் வாரண்ட் இல்லாமல் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா இன்வெஸ்டிகேஷன் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அவங்க எல்லாத்தையும் பண்ணலாம். இதுதான் இந்த 202 செக்ஷனில் சப்செக்ஷன் 3ல் சொல்லப்பட்ட விஷயம். சரிங்களா? இப்போது அதே ஆல்டர்னேட்டிவாக அந்த போஸ்ட்போன்மெண்ட்டுக்கு பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா 225 ஓகேவா? இந்த 225லையும் அதே சேம் தான். பெருசாக ஒன்றும் இதில் மாற்றங்கள் இருக்குது. அப்படியே காமிச்சிட்டாங்க, எல்லாம் அப்படியே இருக்குது. 3 வரைக்கும் இருக்குது, 2ல் ப்ரொவிஷன் இருக்குது, எல்லாம் சேம். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக ஒரு செக்ஷன் என்னென்னா டிஸ்மிஸல். அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணால் கேஸ் ஓவர். டிஸ்மிஸ் பண்ணால் என்னென்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு 200லே பார்த்தோம் இல்லையா? அந்த கம்ப்ளைண்ட்டை விட்னஸஸை எல்லாரையும் ஓத்தின் அடிப்படையில் எக்ஸாமின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, தெர் இஸ் நோ சஃபிஷியன்ட் கிரவுண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது எப்படின்னா இங்கே 200 சேர்ந்து வருது, 202 சேர்ந்து வருது. போஸ்ட்போன் பண்ணி விசாரிக்கிறாங்க இல்லையா? அந்த அடிப்படையிலுமே மேஜிஸ்ட்ரேட் என்ன நினைக்கிறாங்க, தெர் இஸ் நோ சஃபிஷியன்ட் கிரவுண்டு இல்லை ஃபார் ப்ரொசீடிங் நினச்சா என்ன பண்ணுவாங்க, ஹீ ஷல் டிஸ்மிஸ், அதாவது டிஸ்மிஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஹீ ஷல் டிஸ்மிஸ் தி கம்ப்ளைண்ட். அண்டு என்ன பண்ணணும்னா ஏன் டிஸ்மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக அதை ரெக்கார்ட் பண்ணணும். என்ன காரணத்துக்காக நான் டிஸ்மிஸ் பண்ண சொல்லிட்டு ப்ரீஃப்னால் சுருக்கமாக அந்த காரணத்தை அதில் சொல்லி பதிவு பண்ணி வைக்கணும் அந்த டாக்கெட்டில். இதுதான் டிஸ்மிஸல் ஆஃப் கம்ப்ளைண்ட். இதே சேம் தான் நம்ம பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 226 இந்த அதையும் எடுத்துருவோம். 226 அதே சேம் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட்ஸ். நம்ம இது தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம வாரண்ட் ப்ரொசீஜரை உள்ள கேஸை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து நம்ம வாரண்ட் ட்ரையலை பார்க்கலாமா? தேங்க்யூ.